ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை ஸ்டப்பனோட எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஜூன் தான் எப்பயும் போல் காஃபி குடிக்கலான்னு வரான். காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க பின்னாடியே புட் வரான். புட் வந்து அவனுக்கும் தேவையான காஃபி ஆர்டர் பண்ண 2 பேர் அப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஐஸ்டு மோஷோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது சாப்பிட்றியாடா, நான் வேணால் ட்ரீட் பண்ணுறேன், என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணாம், நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்கிறான். பரவாயில்ல, என் பணம் தப்பிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு, எப்பயும் போல் ஒர்க் பண்ணத்தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அங்கே யாங் வரான். யாங்கை பார்த்தோன்னுமே அப்படியே புட்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் குரலை கேட்டோன்னே ஒரு செகண்ட் திரும்பி அவனை பார்க்க இவனை அவனை பார்க்குறான். 2 பேரும் லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கிறாங்க. போயிராஜ்ராஜுன்னு பக்கத்துலேயே எழுறாங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு, ஐயோ என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்குது, எப்பயுமே நான் இதே டைமுக்கு தான் வருவேன், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஓ அப்படியா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புட் கேட்குறான். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான். அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வர வேகமாக வரா. வந்தவுடனே புட்டோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே இருக்கிற யோங்க பார்த்து மறைச்சிக்கிட்டே வாடா போடலான்னு சொல்லி புட்டை இழுத்துட்டு போக ஜுன்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. பாயிடான்னு சொல்லிட்டு புட்டை அந்த பக்கம் போக யோங்க அப்படியே அமைதியாக அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. ஜுன்னுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஐயோ ஒரு மாதிரி இருக்கேங்கிற மாதிரி லைட்டாக அங்கே யோங்க பார்த்து மட்டும் சிரிச்சிட்டு நிற்கிறான். இந்தாங்க உங்களோட ட்ரிங்க் வந்துருச்சுன்னு சொல்ல, எனக்கு ஒர்க் இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வேகமாக ஜுன் அந்த பக்கம் போயிட்டான். அப்பாடாங்கிற மாதிரி வந்து பார்த்தா 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. என்ன ஒரு டெடிக்கேஷன் சொல்ல, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளெலாம் அப்படி தப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக இருக்க, ஜுன் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நான் இப்போ தான் கஃபே பக்கத்தில் வந்தேன், அங்கே யாருன்னு தெரில, புட்டை ஒரு பொண்ணு அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருந்தா, யார் அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அதுவா வி, அது வந்து புட்டோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஓ வியா, ஆமாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, உன் மூக்கு மேலே இருந்த காய் மேலே இப்போ சரியாயிடுச்சு போல இருக்குன்னு சொல்ல, ஆமாம் இப்போ சரியாயிடுச்சே அப்படின்னு சொல்ல, நான் கூட நினச்சேன் அது சீக்கிரமாக சரியாகாதுன்னு, பரவாயில்லையே ஷாக் ஆகிட்டேன்டா, நல்ல வேலை, என் மேலே அடிபட்டிருந்தா என்ன பண்ணுறது, நீ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன்னு சொல்ல, அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. உனக்கு அடிபட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சோனுக்கு, ஒன்று விழுந்தே கவனிச்சாங்க, இப்போல்லாம் பெண்ணி பக்கத்தில் போகிறதே இல்லை போல், உங்கள் 2 பேரையும் பார்த்தா ஷிப்பிங் கப்பிள்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல, கனவு கண்டுட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றாலாம் இல்லை, 2 பேரும் ஒன்றா, நீங்கள் கிரெடிட் எங்களுக்கு தானே சொல்லி அவங்க 2 பேரும் பேச, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜுன் ஏதோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே காஃபி குடிக்கலான்னு வந்து பார்த்தா அங்கே நம்ம சார் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்க? ஸ்நாக்ஸ் வச்சுட்ருக்கேன், இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்கிறான். அப்படியே அமைதியாக அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு ஒன்று எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க, இது எல்லாமே என்னோட டாகுக்காகன்னு சொல்லி வேணும்னே ஓட்டுறான். சாப்பிடு நிறைய சாப்பிடுன்னு சொல்ல, அதை கேட்டோடனே ஜுன்னுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இது டாக்காங்கிற மாதிரி தூக்கி அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு அமைதியாக நின்றுட்டே இருக்கான். என்ன சில டாக்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சாப்பிடாது, பிக்கியாக இருக்கிறது மட்டும் தான் சாப்பிடும், உனக்கு தெரியுமா எப்படி சாப்பிடுன்னு அப்படின்னு சொல்லி வேணும்னே சோனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக இவன் பேசுகிறான். உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன டாகா இல்லை வேறு ஏதாவதா? எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் கெஸ் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலான்னு ஜுன் அப்படியே தள்ளி நிற்கிறான். அதை பார்க்கும்போது சோனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அவன் பக்கத்தில் போய் அவன் ஷோல்டரில் லைட்டாக கையை வச்சு ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது ஜுன்னுக்கு. அப்புறம் நீ எது சாப்பிடுவ எது சாப்பிட மாட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நேற்று நைட்டே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் காதுக்குள்ளே போய் லைட்டாக சோன் பேச, அதை கேட்கவும் ஜுன்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாருங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, அதுக்கப்புறம் சோன் தள்ளி நிற்க ஜுன் அப்படியே அவனை ஃப்ளட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறான். லைட்டாக அவன் ஷர்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்க, சோன் அப்படின்னு கூப்பிட்டு ரொமான்டிக்காக கிஸ் பண்ணலான்னு போக, டேய் என்னடா எனக்கு ஒர்க் இருக்குது அந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி நிற்கிறான். என்னது ஒர்க் இருக்காங்கிற மாதிரி ஜுன் அவனை பார்த்துட்டு உண்மையாகவே வேணாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பக்கத்தில் போகிறான். அப்படியே சோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வர நீ ரொம்ப நாட்டியாக இருக்க, வேண்டாங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளிவிட, இது உங்களோட தப்பு தான், நீங்கள் இப்படி இருந்தால் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே சாருக்கு ரொமான்டிக் மூடு வந்துருச்சு போல இருக்குது. ஓவராக பேசிகிட்டு இருக்க, இப்படியே விட்டால் சரியாக வராதுன்னு அப்படியே சோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜுன்னோட கையை பிடிச்சி வாடா இங்கே அப்படின்னு சொல்லி வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். எங்கடா இந்த எபிசோடில் ஒரு ரொமான்டிக் சீனை
இவ்வளோ நேரம் காணுமேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டானுங்க 2 பேரும் மேட்ரு பண்ண. ஸோ ரெஸ்ட் ரூமில் போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படியே லேன்த்தியாக போயிட்டே இருக்குது. ஏன்டா ரெஸ்ட் ரூமில் திடீர்னு யாராவது வருவாங்கங்கிற பயம் கூட இல்லை இவனுக்கு 2 பேருக்கும். அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்குது. டீப்புனாலும் டீப்பு, அப்படி எப்படி டீப்பு. அதாவது என்ன சொல்கிறது, இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஒரு விதமாக, அதாவது ஒரு டைப்பாக அவனுக்கு மேட்ரு பண்ணுறானுங்க. இன்றைக்கி ரெஸ்ட் ரூம் மேட்ரு. ரெஸ்ட் ரூம்குள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குப்பா. வேணா நீங்கள் அன்கட் வெர்ஷனில் பார்க்க முடிஞ்சால் அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? எனக்கு சத்தியமாக இந்த சீன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போல்லாம் பிளர் பண்ணி போட்டால் கூட யூடியூப்பில் அதை தூக்குன்னு சொல்லி தூக்கிடுறாங்க. எப்படி இந்த சீன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. சீனை போடவே விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 4th எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஒரு எபிசோடில் ஒரு பாட்டு எனக்கு அதை வந்து பார்ஷியலி பிளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை வந்து 18+ மேலே இருக்கவங்க மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட எங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை காணும்னு கேட்டீங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு இருக்குப்பா, ஆனால் 18 வயசுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது. என்னோட இதில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். பட் உங்களால் அது பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த சீனையும் தூக்கிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. தூக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்த சீனில் பார்த்தா பென்னி தான் காட்டுறாங்க. அவள் டேபிளுக்கு வந்து பார்க்குறா. அங்கே வந்து எல்லோ கலரில் ஒரு ரோஸ் இருக்குது. மேடம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ரோஸை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இவளுக்கே தெரியும் ஜூன் தான் அதை வச்சுருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா ப்ராவரா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பூ கொடுத்துருப்பாங்க போல், யாருன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்ல அவள் ஃபேஸ் டோட்டலாக மாறிடுச்சு. அப்படியே லேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருக்க. ஓகே எனக்கு தெரியும், இங்கேயே இருக்கட்டும்னு சொல்ல அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணியோட ஃபேஸ் அப்படி டோட்டலாக மாறிடுச்சு. ப்ராவ் அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறா. சரி ஓகே நான் வரேன்னு அந்த பக்கம் போக அடுத்த லேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்மைலி ஃபேஸ்க்கு மேடம் வந்துட்டாங்க. அப்படியே அந்த ஃப்ளவரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்போது. அடுத்து புட்டை தான் காட்டுறாங்க. புட்டை அமைதியாக உட்காந்துருக்கா. ஜூன் வரான். என்னாச்சு புட், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கா. அழுகிற மாதிரி உட்காந்துருக்கான். என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு முடியலடா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறானே எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு. பட் நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் மாற்றிட்டேன்னு தெரியுமா. ஆனாலும் அவள் என்னை நம்பவே மாட்டேங்கிறா. அவளை எப்படி நம்ப வைக்கிறதுனே எனக்கு புரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க. ப்ளீஸ் விடுங்க, எதுக்காக இந்த மாதிரி இருக்கீங்க, அழுகாதீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜூன். அவன் அப்படியே ஷோல்டரில் ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அழுகாதீங்கன்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அவன் கழுத்தில் பார்க்குறான். அப்படியே மார்க்லாம் இருக்குது. உன் கழுத்தில் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கேட்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகிறான். இல்லை திரும்ப அங்கே பாருன்னு சொல்லிட்டே இருக்கா. அது ஒன்றும் இல்லைன்னு இவன் கத்திட்டே இருக்கான். இல்லை இங்கே பாருன்னு சொல்ல இது என்னோட பர்சனல், இதுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ஜூன் ஒரு கத்த அப்படியே புட்டோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. ஜூனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி, நான் வேணும்னு கேட்கலடா, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டான். அதை கேட்டோடனே அப்படியே ஜூனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அது வந்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். நான் வேணும்னு அப்படி சொல்லலை, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி பேச வர பரவாயில்ல விடு, நான் உன்னோட பிரதர், உன் மேலே அக்கறை இருந்தது அதனால தான் கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விட்டுரு, இதை பற்றி நம்ம பேச வேணாம், சாப்பிட போகலாமாடா, பசிக்குதுடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சரி ஓகே வான்னு சொல்லிட்டு 2 பேரும் சோறு தான் முக்கியங்கிற மாதிரி சாப்பிட போயிட்டாங்க. ஆக்சுவலி ஜூனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான் போட்டு. ஜூன் அதெல்லாம் ஒன்று டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கா. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்டா, ட்ரை பண்ணிடான்னு சொல்ல, முன்னாடி இது சாப்பிட்ருக்கியா, இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, பப்பாயா சாலட்ரா, அடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது செம்மையாக இருக்கும், சால்டட் எக் யோக் அப்படியே அழகாக இருக்கும் தெரியுமான்னு சொல்ல, இவ்வளோ எதுக்கு ஆர்டர் பண்ணீங்க, இதெல்லாம் என்னோட ட்ரீட்டா, நீ என்னோட பிரதர், ஸோ பெஸ்ட்டு பிரதர், அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் உன் ஷோல்டரில் சாஞ்சி நான் அழுதேன்லடா, அதுக்காக தான். சாப்பிடு எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல விடு, நம்மளாவது ஜாலியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து, அது வியோட பாய் ஃப்ரெண்டு தானே, அங்கே பாரு கூட ஒரு பையன் உட்காந்துருக்கான்னு சொல்லி, அதுக்கு ரெண்டும் அப்படியே இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்க, இது சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு ஃபுட் எடுத்து ஊட்டி விட ட்ரை பண்ணிட்டுருக்கான் போட்டு. அதெல்லாம் வேணாம் விடுங்கன்னு சொல்ல, சாப்பிட்டு பாரு ஒரே ஒரு டைம் எனக்காகடா, சாப்பிட்டு பாருடா, ரொம்ப ஹார்ட் ஆகுதுடா, நீயாவது சாப்பிட்றா, பிடிக்கும்டா உனக்கு, எனக்காக சாப்பிடுன்னு சொல்லி ஓவராக பில்டப் பண்ணிட்டே இருக்கான். நீ மட்டும் இதை சாப்பிடல, நான் எவ்வளோ அழுகுவேன்னு தெரியுமா, உன் ஷோல்டரில் சாஞ்செல்லாம் அழுதேன், எனக்காக ஒரே ஒரு பைட் இந்தான்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்கான். சரி ஓகே அவ்வளோதானே, சாப்பிட்றேன், ஒரே ஒரு டைம் தான் சாப்பிடுவேன், ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஓகேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுற மாதிரி அப்படியே ஊட்டி விட்டுட்டுருக்கான். இவனும் அதை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த 2 பொண்ணுங்க, இவங்க 2 பேரையும் பார்த்தா வித்தியாசமாக இருக்குல்ல, வாடா ஒரு ஃபோட்டோ எடுப்போம், எடுத்து அதுக்கப்புறம் வீக் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பொண்ணுங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. நல்லா ஜூம் பண்ணி எடு, அப்போ தான் அவளுக்கு காட்டணும்
பார்க்கணும். சீட் பண்ணுறானா, என் ஃப்ரெண்டை சீட் பண்ணுறானான்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, இது டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி போட்டு கேட்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்த மேட்ரு இவங்களுக்கு தெரில. அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. அந்த ஃபோட்டோவை காட்டி புட்டை மிரட்டிகிட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஏண்டா 2 பேரும் பப்ளிக்கில் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறியா? இதில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு கற்றுன்னு கத்துறா. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அமைதியாக இரு, இது அந்த மாதிரி இல்லை, நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல கரெக்டாக ஜுன் வரான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, வாடா வா, உன்னை பார்க்க தாண்டா வந்தேன், என்னடா பண்ணி வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜுன்னையும் திட்ட ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இந்த ஃபோட்டோவை பாரு, 2 பேர் இப்படி ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, வாயை மூடிட்டு இருவி, இதில் எதுவும் இல்லைன்னு சொல்ல, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அவள் வேணும்னே ஜுன்னை இழுத்து போட்டு அப்படியே அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. புட்டை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவள் கன்வின்ஸ் ஆகவே மாட்டேங்கிறா. பிராவித் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லி பயந்து அப்படியே ஓடி போக, ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே ஜுன்னுக்கு கலந்துச்சு. கழுத்தில் இருக்க மார்க்கை பார்த்த உடனே வீக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு வேளை புட் கூட 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு டென்ஷனாக இருக்கு அவளுக்கு. அப்படியே மறைச்சிட்டே இருக்க வேகமாக சோன்கிட்ட போய் ஜுன்னுக்கு பிரச்சனை, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல, என்னடா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, கீழே புட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா, பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல சோன் வேகமாக வர, என்னடா பண்ணியிருக்க, இந்த மார்க்லாம் எப்படா வந்ததுன்னு சொல்லி அவனை போட்டு மறுபடியும் இவ அடிச்சுக்கிட்டே இருக்கா. புட்டை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கன்வின்ஸ் ஆகலை. திடீர்னு பார்த்தா சோன் அங்கே வந்தாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ இவங்கிட்டேன்னு சொல்லி நடுவில் போய் நிற்க அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அவள் அப்படியே அமைதின்னு இருக்க, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவ தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா என்னையும் சொன்னியும். ஆமாம் நான் ஒன்றும் தப்பாலாம் புரிஞ்சுக்கல, 2 பேருக்கு இடையில ஏதோ இருக்குது, ரெட் மார்க்கு அவன் கழுத்து ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு காரணம் யார், நீ தானே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவள் கத்துறா. என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்படியே அமைதியாக சோன் நின்றுட்டு இருக்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண அவ்வளோதான், உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பிரச்சனைனா நீ பேசி தீர்த்துக்கோ, அதை விட்டுட்டு என்னோட ஜூனியர் கிட்ட உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிரச்சனைனா எல்லாருக்கும் பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசுவியா, நீ இந்த மாதிரிலாம் இருக்கன்னு சொல்லி வியை பார்த்து சோன் கத்திட்டே இருக்க. ப்ராவ் நீ முதல்ல ஜுன்னை கூட்டிகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வாடா போகலான்னு சொல்லி ப்ராவ் ஜுன்னை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக, வலிக்குதாடா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறா. இங்கே பாரு புட், உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரச்சனைனா நீங்கள் 2 பேரும் முதல்ல பேசி தீர்த்துக்கங்க, அதை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல, அந்த அப்பயும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில, மறைச்சிக்கிட்டே இருக்கா. சோனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். சரி நான் உண்மையாகவே பண்ணதெல்லாம் தப்பு தான், பட் தெரியாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கும் அவனுக்கும் இடையில எதுவுமே இல்லை சொல்ல, அது எனக்கே தெரியுமேங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அவன்கிட்ட இருக்க அந்த மார்க்குக்கு காரணம் நானே கிடையாது, அது நான் தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்கிறான். என்னதுங்கிற மாதிரி 2 பேரும் பார்க்க, நான் எப்பயுமே அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன்ல, அதனால தான், பட் ஒரு பொண்ணு அவனை ப்ளேம் பண்ணக்கூடாதுங்கிற கதை சொல்கிறேன், நீ தான் அந்த மார்க் போட்டேங்கிறது நான் எப்படி நம்புவேங்கிற மாதிரி மறுபடியும் ஓவராக கத்திட்டே இருக்கா. நீ இதை கவர் பண்ணுறக்காக கூட போய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாத, எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவும் இல்லை, நான் எப்படி உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. எனக்கு இந்த வியை பார்க்க கடுப்பாக இருக்குது. ஒருத்தரை பிடிக்கல, அவன் மேலே டவுட்னா பேசாமல் பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடணும், அதை விட்டுட்டு சும்மா பார்க்குறவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. அப்புறம் அவளே சொல்கிறா, இதுக்கப்புறம் ஜுன்னுனையும் பேசவே கூடாது, நாங்கள் 2 பேரும் ஒரே பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ எப்படி 2 பேரும் மீட் பண்ணாமல் இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும், உனக்கு இது புரியலையா அப்படின்னு சொல்ல, இதுக்கான சொல்யூஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரில, ஆனால் ஒன்று, நீங்கள் 2 பேரும் ஜூன் கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், இப்போ பண்ணதுக்கு எந்த தப்பும் பண்ணக்கூடாது, பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சோனு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. அந்த அப்படியே அமைதியாக இருக்கா, எதுவுமே பேசல. அப்புறம் புட் நீ உன் மேலே எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கோபமாக அப்படியே அவன் அந்த பக்கம் போயிட்டான். அந்த பொண்ணு தான் அப்படியே அங்கே கத்திக்கிட்டே இருக்க. புட்டுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குச்சு, என்னால் ஜூனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்து அந்த சீன் அங்கே கட் பண்ணேன். சோன் அப்படியே பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அங்கே தாய் வரான். ஏன்டா எப்பயுமே நான் இல்லாதப்ப தான் ஜூனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா, அன்னைக்கு இந்த மாதிரி தான், இன்றைக்கி இதே தான், ஆல்ரெடி புட்கிட்ட பேசினே இல்லையா, என்ன தான் நடந்ததுன்னு சொல்லி கேட்க, சாம்ப் அங்கே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி அவன் கேட்க, அமைதியாக 2 பேரும் நின்றுருக்காங்க. அது புட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டா ஜுன்கிட்ட, யாருக்கு தெரியும், ஏதோ ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. சோன் என்னடா ஆச்சுன்னு சாம்ப் மறுபடியும் கேட்க, அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நானே அது சரி பண்ணிட்டேன் விடு, இது பெரிய மேட்டரே கிடையாது. என்னடா ஈஸியாக சொல்கிற, எனக்கு டென்ஷனாக இருக்குது. சரி ஜுன் எங்கே போனான், அவனை பார்க்க முடியலன்னு சொல்ல, தெரியல, புட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ ஜெல்லஸ் ஆகிட்டா, அதனால தேவையே இல்லாமல் புட்டையும் ஜுன்னையும் லவ்வர்னு நினச்சிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் எங்கேயோ போயிட்டான் போல இருக்குது. சீரியஸா இதில் எங்கடா லாஜிக் இருக்குது, புட்டும் ஜுன்னுமா, அவளுக்கு என்ன
குருடா, முதல்ல போய் டாக்டரை போய் பார்க்க சொல்லு லூஸ் அப்படின்னு சொல்லி தாய் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்க. சோனி எதுவுமே பேசாமல் பிஸியாக இருக்கான். இங்கே பாரு, ஓவராக ஒர்க் பண்ணுற மாதிரி பில்டப் பண்ணாமல் வீட்டுக்கு கிளம்பு முதல்ல அப்படிங்கிற மாதிரி தாய் சொல்ல, பார்த்து போடா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான். சோன் குனிஞ்சு தலையை நிமிராமல் இருக்கான். வாடா போலாங்கிற மாதிரி சாம்போட கையை பிடிச்சி அப்படியே இழுக்க சாம்ப் அவனை பார்த்துட்டே இருக்கான். வா போலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் இந்த பக்கம் போக அடுத்து சோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஜுன்னுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கான்னு சொல்ல, வீட்டில் தான் இருக்கேன், ஏன்டா எனக்காக வெயிட் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, லேட் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, நீ போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சோன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பாடு இப்போ தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கேன்னு சொல்ல, எங்கடா ஆர்டர் பண்ண, பக்கத்தில் இருக்கே அந்த வில்லேஜ்லையா, இல்லை நான் ஜோனுக்கு கால் பண்ணி அவன் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்ல, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன், முதல்ல கேமரா ஆன் பண்ணு, நான் பார்க்குறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சாப்பாடு கொடுத்துட்டு போயாச்சு, நான் உன்னை நம்ப மாட்டேன்டா, நம்பி தான் ஆகணும், எனக்கு சாப்பாடு வந்துடுச்சு, பாய்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். இங்கே சோனுக்கு செம்ம கடுப்பாக இருக்காது, ஜோமோட சாப்பாடு அப்படின்னு தெரிஞ்சவனே இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. போய் ஆகணும்னு ஃபைலெல்லாம் தூக்கி அப்படியே போட்டுட்டு மொபைல் எடுத்துகிட்டு வேகமாக வரான். அடுத்து இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா சாப்பாடெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு ஜூன் உட்காந்துருக்க. சோன் அப்படியே கெத்தாக அவனை பார்த்துட்டு வரான். அப்படியே அமைதியாக இருக்கான். சரி ஓவராக பண்ணாத, இந்த ஃபுட்டை இதுக்கு பேக்கப் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா காலையில் அதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அதான் அது ஜஸ்ட் ஸ்ட்ரிம்ப் ஓவர் ரைஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஜோம் தான் இதெல்லாம் எனக்காக கொண்டு வந்தான், என்னாச்சு உட்காரு அப்படின்னு சொல்ல, நீனா அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா, அப்படிலாம் இல்லை, அவன் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பேசுவான், அதனால் அவன்கிட்ட நானும் பேசுகிறேங்கிற மாதிரி ஜூன் சொல்கிறான். சோனுக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. அப்போ நான் எப்படி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க, நம்ம 2 பேரும் க்ளோஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜூன் எதுவுமே பேசல. எதுக்காக இப்படிலாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, நீ உனக்கு பிடிச்சவங்களாவது ஹியான்னு சொல்கிற, அந்த ஜோம ஹியான்னு சொல்கிற, ஆனால் என்ன ஜஸ்ட் பீன் மட்டும் தான் சொல்கிற, அதுதான் கேட்குறேன், நான் உனக்கு க்ளோஸாக இல்லையா சொல்லு, அந்த டேம் பீ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஜுன் கொஞ்ச நேரம் அவன் பார்க்குறான் அவன் கண்ணையே. அது எனக்கு தெரியல, பட் ஃபஸ்ட் நம்ம 2 பேரும் இவ்வளோ க்ளோஸ் இல்லை, இப்போ உங்ககிட்ட நான் க்ளோஸாக இருக்கேன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சோன். இவன் பேசினவுடனே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. உன்னை பிடிச்சதை விட இப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னு இன்னும் சாருக்கு ப்ளஷ் ஆகிடுச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க அந்த சேரில் போய் உட்காந்துட்டு, சாப்பாடு உனக்கு தான் சாப்பிடுன்னு சொல்ல, ஓப்பன் பண்ணவா, பண்ணுடா, அதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே அப்படியே உட்காந்துருக்கான். சரி ஓகே, நமக்கு சாப்பாடு கிடச்சிச்சு சாமிங்கிற மாதிரி சாப்பாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவன் சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம சோனுக்கு தான் வெக்கமாக வந்துடுச்சு. வாவ், பேம்பு ஷூட் கறி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான் ஜூன். அடுத்த சேம் டைம் இங்கே தான் இன்னொரு பாரில் தான் காட்டுறாங்க. நம்ம பெண்ணியும் ஜூனும் உட்காந்துருக்காங்க. சாரி, அன்றைக்கி மீட்டிங்கில் ஒன்று நான் திட்டினதுக்குன்னு சொல்லி ஜூன் சொல்ல, பரவாயில்ல விடு, அன்றைக்கி நானும் தானே தப்பு பண்ணேன், கரெக்டு தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவளும் பேசுகிறா. இருந்தாலும் ஜூனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அவள் பேசுகிறத பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே கொஞ்சம் கவலையாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் உன்கிட்ட பெண்ணி அப்படின்னு சொல்லி தயங்கி ஆரம்பிக்கிறா. என்னதுன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்டனே பெண்ணிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி யோசிச்சிட்டே இருக்க, எனக்கு நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், சம்திங் ரியலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அது வந்துன்னு சொல்லிட்டு ஜூன் அப்படியே பேச வரா. ஸோ அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பெண்ணிக்கு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. உன் கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் பிடிச்சிருக்கு தான், இல்லைன்னு சொல்லலை, பட் இன்னும் எனக்கு என்னோடய ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம், நான் எதுலேயும் கமிட் ஆக விரும்பலை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணி ஆரம்பிக்கிறேன். அதாவது உன் கூட அப்படி இப்படி இருக்க எனக்கு ஓகே, ஆனால் உன்னை லவ்லாம் பண்ண மாட்டேன், உன்னை கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத மேடம் டைரெக்டாக சொல்லிட்டாங்க. அதை கேட்டுட்டு சரி ஓகே ஜூன் ஏதாவது ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, எனக்கு புரியுது, நீ இப்படி சொல்கிறேன்னு, எனக்கு ஓகே தான், இப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் போட்டுன்னு அக்செப்ட் பண்ணிட்டா போல இருக்குது. அப்புறம் என்ன உனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி பெண்ணி கேட்க, எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் பக்கத்தில் க்ளோஸாக போய்கிட்டே இருக்கிறா. அப்படியே க்ளோஸாக போய் ஜூன் பெண்ணிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பப்ளிக்னு கூட பார்க்காம 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கீஸ் ஒரு பக்கம் அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்க, அந்த கீஸோட எண்ணிங்கு கடைசியில் நம்ம பெண்ணியோட வீட்டில் தான் முடிஞ்சுது, அதாவது பெட்ரூமில். ஸோ நான் உனக்கு டவல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெண்ணி அந்த பக்கம் போக, டவலெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க.
2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க கிஸ் கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ டீப்பாக போகிற கிஸ் எங்கே முடியும்? ஒரு அழகான மேட்ரு. 2 பேர் அப்படியே அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு ஜிஎல் கப்பிள்ஸில் இந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் நான் எதிர்பார்க்கல. இந்த சீரீஸ் ஆல்ரெடி ஸ்பைசி சீரீஸ்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் டபுள் ஸ்பைசி மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா பாத்ரூமில் ரொமான்ஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் ஆஃபீஸில் பண்ணது பத்தாதுன்னு இப்போ பெட்ரூம்லேயும் முடிச்சிட்டாங்க. ஸோ டீப்பாக அப்படியே போய்கிட்டே இருக்குது இவங்களோட ரொமான்டிக் மூமெண்ட்டு. அப்புறம் நம்ம ஜுன் சோன் 2 பேரையும் காட்டுறாங்க. 2 பேரும் லிஃப்ட்டுக்கு வந்துட்டே இருக்க, சரி நைட் நீ சீக்கிரம் போயிடுவியா, நான் வேணா வரட்டா அப்படின்னு சொல்லி சோன் கேட்குறான். அதெல்லாம் வேணாம், நானே போய்க்குவேன்னு சொல்கிறான். சரி ஓகே, அப்போ நான் வெயிட் பண்ண வேணாமா, நான் உன்னை ட்ராப் பண்ண வேணாமான்னு சொல்ல, வேணாம் நானே போய்க்கிறேன், நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், யாரையும் நான் கஷ்டப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இதில் என்ன கஷ்டப்படுத்துறதுன்னு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு பேசிகிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பென்னி மேடம் வந்து நிற்கிறாங்க. சோன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பேச ஜுன்னுக்கு இதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருக்குது. முறைச்சிட்டே இருக்கான். சரி நீ போறியா, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சோன் கேட்க, சரி ஓகே நான் போகிறேன், நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் லிஃப்ட்டுக்கு போயிட்டான். இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜுன்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளாவ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. சோனும் பெண்ணையும் என்ன பேசினாங்கன்னெலாம் காட்டல. இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.